Hello friends, welcome back to my channel South Indian Homemaker Tamil. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்டிருந்த என்னோட Pantry Organization வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நான் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கேன், எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பேன் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா ப்ளீஸ் என்னோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இதுதான் என்னோட கிச்சன்ல லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற டால் யூனிட். இந்த டால் யூனிட்ல தான் நான் வந்து மோஸ்ட்லி எல்லா மசாலா ஐட்டம்ஸ், பருப்பு வகைகள் எல்லாமே ஸ்டோர் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டோர் சைடு இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ஸ். உள்ள பாத்தீங்கன்னா பெரிய ஷெல்ஃப்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டோர் ஷெல்ஃப்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு மூணு பாட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். உள்ள வந்து நம்ம நிறைய வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய மசாலா சாமானம் எல்லாத்தையுமே வந்து இதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து எல்லாத்துக்குமே கண்ணாடி பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதோட மசாலா ஜாமானமாக இருக்கட்டும், இல்லைனா பருப்பு வகையெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் காலி ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து நமக்கு ஈஸியில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் மாடுலர் கிச்சனில் அவங்களே செஞ்சு கொடுத்தது தான். இந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க ஷெல்ஃப் வந்து உள்ளே மூவ் ஆகும். நம்ம வெளியே இழுக்கும்போது அந்த ஷெல்ஃப் எல்லாமே ஃப்ரண்டில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சின்ன ஜார்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 500 ml அளவு வரும், அவ்வளோதான். இந்த ஜார்ஸ் எல்லாமே நான் வந்து மோஸ்ட்லி ஹோம் சென்டர், அப்புறம் அமேசான் இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நான் பெரும்பயிறு, அப்புறம் ராகி சேமியா, அப்புறம் பச்சை பயிறு இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து லேபிள்ஸும் ஒட்டியிருக்கிறேன். இது வந்து சாக் போர்ட் மாதிரி வரும், நம்ம சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம தேவையில்லைன்னா அழிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்னென்ன பொருள் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேம்பூ லிட் வச்ச 3 பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கேஷ்யூஸ், அப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சேமியா, வறுக்காத நிலக்கடலை இது எல்லாமே வந்து வச்சுருக்கிறேன். உள்ளே வந்து மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதில் எல்லாமே வந்து பெப்பர், அப்புறம் சுக்கு பொடி, ஃபிஷ் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல், அப்புறம் ஃபெனல் சீட்ஸோட பவுடர் இது எல்லாமே தான் நான் பின்னாடி ஸ்டோர் பண்ணுறேன். இது எல்லாமும் நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினது தான். இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கீழே இருக்கிற ரேக்கில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து ரெட் சில்லிஸ், பாதாம், அப்புறம் துவரம்பருப்பு, கொரியாண்டர் சீட்ஸ், பின்னாடி வந்து காஷ்மீரி சில்லி, அப்புறம் கொஞ்சம் மில்க் பவுடர் இருக்குது, அப்புறம் வெள்ளை சோளம் இதெல்லாமே தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஒயிட் லிட்டு போட்ட பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினது. இதெல்லாம் நல்லா திக்காக உறுதியாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டோரில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரவை. இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் பார்க்குறதுக்கு இல்லாத மாதிரி இருக்குது உங்களுக்கு. அடுத்தது வீட் ரவை, அதுக்கப்புறம் கீன்வா ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. உள்ளே வந்து இந்த கண்டெய்னர் வந்து எல்லாமே 500 ml பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் நான் வந்து ராஜ்மா, கருப்பு உளுந்து, அப்புறம் மில்லட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கு கீழே இருக்கிற இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து மதுரைக்கு போயிருந்தப்ப அங்கேருந்து வாங்கின கண்டெய்னர்ஸ் தான் இதெல்லாமே. இதில் வந்து நமக்கு சட்னி அரைக்கிறதுக்கு அந்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கருப்பு சென்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த ரெட் கலர் மூடி போட்ட பாட்டில்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். இதில் வந்து நான் ராகி மாவு, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் கடலை பருப்பு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறேன். எழுதி வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து மாவு எல்லாமே பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கீழே வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து சாட் மசாலா, அப்புறம் குடம்புளி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பாட்டில்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த பாட்டிலோட டிசைன்ஸ் எல்லாமே. இது வந்து
ஒரு 1 kg அளவு பிடிக்கிற மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணுறேன். இதில் வந்து நான் பிரியாணி ரைஸு அப்புறம் சத்து மாவு இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த டால் யூனிட்டில் இல்லாத சாதனங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த 2 ஷெல்ஃபில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு பொருட்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறேன். மசாலா பொடிகள், மாவு பொருட்கள் இது எல்லாமே. இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணது தான். இதில் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், பின்னாடியும் 2 இதே மாதிரி எவர் சில்வர் டின் வச்சுருக்கிறேன். அதில் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சியில் சாப்பிட்ற ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கிறேன் பின்னாடி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொஞ்சம் குழந்தைங்களுக்காக இடித்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணேன். புழுங்கல் அரிசி புட்டு மாவு, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் வந்து இதுலேயும் நான் லேபிள்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறதுனால பார்க்கவும் ஆர்கனைஸ்டாக இருக்குது. நமக்கு என்னென்ன பவுடர் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியும். ஸோ அடுத்து கீழே இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த இதில் வந்து நான் ஸ்டெப் ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஓமம், அப்புறம் திப்பிலி, கடுகு, வத்தல், கேஷ்யூஸ் எல்லாம் வச்சுருப்பேன். பின்னாடி இருக்கிற ஜாஸ் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, கரம் மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே இருக்குது. இந்த 4 எவர் சில்வர் கண்டெய்னர்ஸும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. நடுவில் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதனால உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் வந்து டீ பவுடர் இருக்குது. அடுத்ததில் வந்து நாட்டு சர்க்கரை, அடுத்த 2 ஜார்லேயும் வெள்ளை சர்க்கரை வச்சுருக்கிறேன். நம்ம ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணால் யூஸ் ஆகும் இல்லையா, அதனால். அடுத்தது வந்து கீ வச்சுருக்கிறேன். அடுத்தது தேனும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சின்ன பேஸ்கெட்டில் நான் வந்து ரேண்டம் ஸ்டப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். சுக்கு, பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சுருப்பேன். அப்புறம் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், கேசரி பவுடர் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி மிக்ஸ், அப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இதில் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதோட ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த 2 ஷெல்ஃப்லையுமே இருக்கிறது. ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி 2 மசாலா பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். பெருஞ்சீரகம், உளுந்து, பெப்பர், அப்புறம் கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாமே வந்து இந்த மசாலா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் சின்ன மசாலா பாக்ஸு. ஏற்கனவே நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய மசாலா பாக்ஸ். இதில் வந்து டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த 2 மசாலா பாக்ஸை எடுத்தாலே போதும், ஹோல் சமையலும் முடிச்சிடலாம். இது எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண பவுடர்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், ஜீரகத்தூள், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், இது எல்லாமே தான் இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்னோட பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்த்துருப்பீங்க. என்னோட மசாலா பொருட்களை நான் இந்த மாதிரி தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுலேருந்து உங்களுக்கும் சில ஆர்கனைசேஷன் டிப்ஸ் கிடச்சிருக்கலாம். எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.